கபிலம்மானின் தாயாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஸ்ரீதரன். யுத்த கால அவலங்கள் சர்வதேச சபையில் அனுர வழங்கவுள்ள செய்தி. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ராஜிதவிடம் 5 மணி நேரம் வாக்குமூலம். யாழ் புதிய செம்மணி வீதியில் செல்லும் சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு. செம்மணி குறித்து 16 பரிந்துரைகளை மனித உரிமை ஆணையகம் முன்வைப்பு. ஜேபிபியின் அடக்குமுறைகளுக்கு பிரதமர் கருணி அடிபணிகிறாரா? எதிர்த்தரப்பு கேள்வி. புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் தமிழ் மொழியில் நாடளாவிய ரீதியில் யாழ் மாணவி முதலிடம். இலங்கை தொடர்பான உயர்ஸ்தானிகரின் இறுதி அறிக்கை வெளியீடு. செம்மணி 2 எண்புக்கூட்டுக்கு மேலாக ஒரு எண்புக்கூடு அடையாளம். தொடர்புடைய விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதியும் புலனாய்வுத்துறை துணை பொறுப்பாளருமாகிய பிரிகேடியர் கபிலம்மானின் தாயார் உயிரிழந்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் ஆகிய சிவஞானம் ஸ்ரீதரன் திருகோணமலை லிங்க நகரில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் தேர்தலை இலக்கு கொள்ளாமல் முன்னெடுத்த பொருளாதார கொள்கையால் நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் திட்டமிட்ட செலவீனங்கள் அவ்வாறே கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆனால் மூலதன செலவீனங்களில் சிறு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு நாம் கையிருப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இவை கட்டாயமாகும். ஏனென்றால் 2028 ஆண்டு ஏப்ரலில் கடனை செலுத்த வேண்டும். 2028 $14 பில்லியன் கையிருப்பு இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாரிய சவாலான காரியமாகும். இந்தியாவுக்கு தலையில் குட்டிவிட்டு நாம் வர்த்தகம் செய்வது அவ்வளவு உசிதமான காரியமல்ல. இந்தியாவின் வரி அதிகரிப்பு சந்தோஷப்படாமல் இந்தியாவுடன் சேர்ந்த பொருளாதாரத்தில் ஈடுபடுவதே சிறந்த செயற்பாடாகும். உலகில் இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடு. அது 3வது இடத்துக்கு வந்துவிடும். அதனால் இந்தியாவுடன் இணைந்து வர்த்தகத்தில் ஈடுபடுவது நமக்கு இலகுவான செயற்பாடாகும். அன்று ஹாங்காங் சீனாவுக்கு சாதகமாக அமைந்ததால் இன்று முன்னிலையில் இருக்கின்றது. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் உண்டு. அதை ரம் போன்று இன்று இதை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ட்ரம்ப் 4 வருடம்தான் ஆட்சியில் இருப்பார். இதுதான் உலகமயமாக்கல். அதன் சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். கச்சதீவு எமக்கு உரித்தானது. தேர்தல் வாக்குகளுக்காக கத்தும் சிலரின் கருத்துக்களுக்கு நாம் செயற்பட முடியாது. ஜனாதிபதி அனுரவின் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுவார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மேலும் நல்லிணக்க பொறிமுறை மற்றும் யுத்தகால உரிமை மீறல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ள தவறுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்துக்கு அதிக காலமும் விட்டுக் கொடுப்பும் தேவை என அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 60வது அமர்வு செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பிரித்தானியா உட்பட பல நாடுகளின் குழுமம் இம்முறை இலங்கை பிரச்சினை தொடர்பில் மேலும் ஒரு தீர்மானத்தை முன்வைக்க உள்ளது. இது குறித்து ஆரம்ப கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. ஆனால் தீர்மானம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ள தவறுகளை நிவர்த்தி செய்ய இலங்கைக்கு அதிக காலம் மற்றும் விட்டுக் கொடுப்பு தேவை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதனால் இலங்கை தனது கருத்துக்களை முன்வைக்க ராஜதந்திர சமூகத்தின் ஆதரவு தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் நடைபெறவுள்ள அமர்வில் தனது அறிக்கையை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் கடந்த அரசாங்கம் ராஜதந்திர ரீதியாக தாக்கல் செய்தது. கடந்த ஆண்டு இந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்ட போது தற்போதைய அரசாங்கம் அந்த தீர்மானத்தை நிராகரித்தது. கடந்த 11 மாதங்களில் அரசாங்கம் மேற்கொண்ட முன்னேற்றங்கள் குறித்தும் அமைச்சர் ராஜதந்திர சமூகத்துக்கு விளக்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளியுறவு செயலாளர் அருண் ரணராஜ செப்டம்பர் 24ஆம் தேதி ஜனாதிபதி ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுவார் என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஊழல் தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது ராஜித சேனாரத்னவிடமிருந்து 5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி காலை முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் புதிய செம்மணி வீதி சந்தையிலிருந்து கொக்குவில் சந்தி வரையான ஆடியபாதம் வீதியூடாக டிப்பர் வாகனங்கள் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரை பயணிப்பதற்கு முற்றாக தடை விதிப்பதோடு ஏனைய பாரவூர்திகள் முற்பகல் 7 மணி தொடக்கம் முற்பகல் 9 மணி வரையும் பிற்பகல் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 2:30 மணி வரையும் குறைத்த வீதியூடாக பயணிப்பதற்கு தடை விதித்து பொது போக்குவரத்தினை இலகுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறார்கள், பாடசாலை மாணவர்கள், உத்தியோகத்தர்கள், பணிக்கு செல்லும் நேரங்கள் மற்றும் அண்மையில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பொது போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்குடன் மேற்குறித்த விடயங்கள் நல்லூர் பிரதேச சபையின் தீர்மானங்கள் ஆக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன. இது தொடர்பான அறிவித்தல் பலகை வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வாகன சாரதிகள் குறித்த விதிமுறைகளை பின்பற்றுமாறு நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்து விரிவான அறிக்கை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணையில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்கு வலுவான நடவடிக்கைகள் எடுக்குமாறு இலங்கை மனித உரிமை ஆணையக்குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிக்கையில் புதைகுழி அகழ்வின் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. நீதியமைச்சர், பொலிஸ் மா அதிபர், பாதுகாப்பு அமைச்சர், இராணுவ தளபதி, உயர் கல்வி அமைச்சர், நிதியமைச்சர் ஆகியோருக்கு புதைகுழி அகழ்வு தொடர்பில் 16 பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவை நடாத்தப்பட்ட உண்மையை கண்டறியும் பணியில் புதைகுழித்தளம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மருத்துவத்துறை மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம், நீதவான்கள், தடயவியல் நிபுணர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனோரின் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்திப்புகள் இடம்பெற்றன. அறிக்கையிடும் காலப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் 90% மேற்பட்ட உடலங்கள் ஆடைகள் இல்லாமல் ஆழமற்ற குழிகளில் புதைக்கப்பட்டுள்ளன. சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என்பதை காட்டுகிறது என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதைகுழி அகழும் விடயத்தில் நிபுணத்துவம், நிதி மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள இடைவெளிகளை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. வழக்கமான போலீசாரின் தொடர்ச்சியான ஈடுபாடு முடிவை பாதிக்கக்கூடும் என அது எச்சரித்துள்ளது. கடுமையான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவுதல், மரபணு பகுப்பாய்வு மற்றும் காலத்தை கணிக்கும் கார்பன் டேட்டிங் ஆகியவற்றுக்கு வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல் மற்றும் காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கு ஒரு தேசிய மரபணு வங்கியை உருவாக்குதல் ஆகியவற்றை ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. சாட்சிகள் மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதை தவிர்க்குமாறு போலீசாரையும் விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்குமாறு இலங்கை இராணுவத்தையும் கேட்டுக்கொண்டுள்ளது. சில நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்பங்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கு முறையான இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. ஜேவிபியின் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஜேவிபி மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் பிரதமர் ஹருணி அமரசூரிய இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்கின்றாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. ஜேவிபி என்ற கட்சியை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையை நம்பியே இளம் தலைமுறையினர் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர். அத்தோடு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் என நம்பினர். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அப்பால் ஜேவிபி மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. வன்முறையை மீண்டும் கைகளில் எடுத்துள்ளனர். பிரதமர் ஹருணி அமரசூரிய இதனை ஏற்றுக்கொள்கிறாரா? மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன. சட்டத்தின் பேரில் வன்முறைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நாட்டில் மீண்டும் ஒருபோதும் வன்முறை கலாச்சாரம் தலைதூக்கக்கூடாது. தமக்கு சவாலாக இருக்கக்கூடியவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துகின்றனர். நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாதொழிப்பதற்கு பாதாள உலக குழுவினர் பயன்படுத்தப்படுகின்றனர். தேசிய மக்கள் சக்தியினர், பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றனர். கடந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் கள்வர்கள் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் தான் இன்று இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் www.donets.lk அல்லது www.resultsexam.gov.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. இதன்படி இந்த வருடம் 231,638 சிங்கள மொழி மாணவர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் 307,959 விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றினர். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் கூற்றுப்படி இந்த ஆண்டு பிரெய்லி எழுத்துக்களை பயன்படுத்திய 12 பரீட்சாதிகள் உட்பட மொத்தம் 901 சிறப்பு தேவையுடைய மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர்.
இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி சிங்கள மொழி மூலம் அதிக மதிப்பெண் பெற்றவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் முதலிடம் பிடித்தவர் 198 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இதனை தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் தமிழ் மொழியில் அதிக மதிப்பெண் பெற்றவர் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் 194 புள்ளிகளை பெற்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த் சோதி லக்ஷயன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழின் ஆரம்ப பாடசாலை மாணவனாகிய ஆனந்த் சோதி லக்ஷயன் நான் 2025 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன். என்னை வழிப்படுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தனபாலசிங்கம் அவர்களுக்கும் எமது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாதம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியர் அவர்களுக்கும் தரம் 1 தொடக்கம் 5 வரை வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன். உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் நிலையான சமாதானத்திற்கான அடித்தளத்தை இடுவதற்குமான வரலாற்று ரீதியான வாய்ப்பும் சகல சமூகங்களையும் சேர்த்து மக்களின் நாடையும் புதிய அரசாங்கத்திற்கு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கும் நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் பற்றிய ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முன்கூட்டிய வரைவு அறிக்கை கடந்த மாத நடுப்பகுதியில் வெளியிடப்பட்டது. அவ்வறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் பதில் வழங்கியதன் பின்னரான இறுதி அறிக்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் உள்ளடங்களாக சகல ஒடுக்குமுறை சட்டங்களையும் இல்லாதொழிப்பதாக புதிய அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது. அச்சட்டத்தை முற்றாக நீக்குவது குறித்து ஆராய்வதற்கும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும் என கடந்த பிப்ரவரி மாதம் அரசாங்கத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அத்தோடு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை தயாரிப்பதற்கான பரிந்துரைகள் மற்றும் யோசனைகள் அனுப்பி வைப்பதற்கு பொதுமக்களுக்கு வெறுமனே 2 வார கால அவகாசத்தை வழங்கும் அறிவிப்பு கடந்த மே மாதம் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. அப்புதிய சட்ட மூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வட்டமானியில் வெளியிடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க அரசாங்கமானது நபர்களை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட செயற்றிட்டங்களூடாக கிடைக்கப்பெற்ற பெறுபேறுகள் தொடர்பிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாகவும் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவை, கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசனம், மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர், விவசாய அமைச்சு ஒன்று இருந்து அதன் ஊடாக இதுவரையான காலப்பகுதியில் பல மில்லியன் ரூபாக்கள் செலவு செய்திருந்தாலும் அதன் ஊடாக விவசாயிகளின் வாழ்க்கை தரம் எவ்வளவு தூரம் உயர்வடைந்துள்ளது என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். குரலற்ற விவசாயிகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் அவர்களின் தேவைகளை தேடிச் சென்று இனம் கண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் என பணிப்புரை விடுத்தார். இதன் பின்னர் விவசாய அமைச்சு, விவசாய திணைக்களம், கால்நடை அபிவிருத்தி திணைக்கள, நீர்ப்பாசன திணைக்களம் என ஒவ்வொரு திணைக்களங்களினது முன்னேற்றங்கள் தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டது. ஒவ்வொரு திட்டங்களினது முன்னேற்றம், இடர்பாடுகள் தொடர்பில் ஆளுநரால் தனித்தனியாக கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களால் சிறுபோக செய்கையில் மிகப்பெரிய உற்பத்தி கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் செயற்பாடுகளால் தான் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை கவனத்தில் கொள்வதில்லை என்பது தொடர்பில் ஆளுநர் கவனம் செலுத்தினார். குளங்கள், வாய்க்கால்களின் அபிவிருத்தினால் புதிதாக பல ஏக்கர் கணக்கான நிலங்கள் பயிரிடும் நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளமை தொடர்பாகவும் விவசாயிகள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பிலும் அறிக்கையிட வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 2 பெரிய எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழங்கால் பகுதிக்கு குறுக்காக ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூட்டு தொகுதியும் மற்றொரு எலும்புக்கூட்டின் மண்டையோடு ஒரு எலும்புக்கூட்டின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த 4 எலும்புக்கூட்டு தொகுதிகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை இன்றைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இதுவரை 231 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது.
இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.